இந்த நாள் ஆரம்பிச்சிருச்சு. குடியில்லாத 10வது நாள். No, couldn't quite get one with the round the head forehand, Lundgaard. நேற்றுக்கு அந்த ரொட்டி மாஸ்டர்கிட்ட நான் திரும்ப ஆத்திரம் தாங்க முடியாமல் ரூம்லேருந்து வந்து பேசிட்டு போனோம்ல, அதுலேருந்து தான் இப்போ கொஞ்சம் அமைதியாக இருக்காங்க. நம்ம மேலே தப்பு இல்லைன்னா நம்ம பயப்படவே கூடாது நண்பர்களே. அவங்களுக்கு தான் பொறுமை தாங்காது. என் மேலெலாம் தப்பு இல்லைன்னா நான் என்ன வேணாலும் செய்வேன். கோவம் வந்துச்சுன்னா சும்மா இங்கிட்டு வந்தேன், பார்த்தா இந்த பூனை இந்த ஆங்கிளில் தூங்கிட்டு இருக்கு. கொஞ்ச நேரத்தில் சாவட்டிச்சு மணி 1:19 சாவட்டி வேலைங்க இன்றைக்கி. அதுவும் விடிஞ்சா வெள்ளிக்கிழமை. நாளைக்கு நைட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமெல்லாம் அடி இன்னும் சாவட்டியாக இருக்கும். வலது பக்கம் கால் வந்துட்டு குதிகால் வந்துட்டு சுழுக்குன மாதிரி ஆயிடுச்சு கால். அதாவது கொஞ்சம் பஞ்சாயத்தாக இருக்குது. காலில் ஓட்டி பார்த்தோம்ல சப்ளையர், அது ஓடி ஓடி வேலை பார்த்தது கால் சுழுக்கிடுச்சு. ஓகே, வேலை போய்கிட்டு இருக்கு சாவடியா. அந்த இடத்துல இந்த இடங்களில் தான் சொல்லிக்கிடுச்சு. போஸ் சொல்கிறாரு செருப்பு தான் காரணம், செருப்புனால தான் அப்படி ஆகுது அப்படிங்கிறாரு. மை காட், கால் சொல்லிக்கிட்டு ஊட முடியல, ரொம்ப வழியாக போகும். இடம் பார்த்தீங்களா எப்படி பஞ்சர் ஆகி கிடக்கு. பயங்கரமான ஆர்டருங்க. இப்பயாவது நம்புங்க, எப்படி இப்பயாக இருக்கு பாருங்கள். இப்போ எவ்வளவு சுனாமி. இதெல்லாம் சும்மா குப்பை. நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் எப்படி திரும்ப குப்பை கிடக்கும். இப்போ கூட்டணும். நல்லா தூங்கணும். தூங்கலை நேற்று. நேற்று இந்த சண்டே ஆச்சா, ரொட்டி மாஸ்டர் கூட பிரச்சனையாச்சா, அந்த மைண்ட் டென்ஷன். அது யார்ட்டையும் சொன்னால் கூட மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். யார்ட்டையும் பேசலை நேற்று ஃப்ரெண்டுங்கள்கிட்ட. தூக்கம் இல்லை நேற்று, டென்ஷன். நீ போய் தூங்கி வந்துப்போம். வேலை முடிஞ்சு போய் ட்ரௌசர் மாற்றிட்டு வந்தேன் குளிச்சுட்டு. ட்ரௌசர் மாற்றிட்டு உட்காந்துருக்கேன். ஏன்னா காலையில் என் கூட நைட்டு டீ மாஸ்டருக்கு ஊருக்கு காசு போட்டு விடணுமா அவங்க வீட்டுக்கு. எப்படி காசு போட்டு வர்றது, எங்கே போட்டு வர்றது அப்படின்னு தெரியலையா. அவருக்கு தான் வந்திருக்காரு. அதனால் அவருக்கு வந்துட்டு எங்கே போய் காசு போட்டு வரணும் ஊருக்கு அப்படி சொல்லி காமிக்க கொண்டு போயிட்டுருக்கேன். நம்ம பழைய கடை இருந்துச்சு இல்லை, 2 வருஷம் வேலை பார்த்தல, அந்த கடையில் கேஷியரே அனுப்பிடுவார். இப்போ நான் இங்கே வந்ததுக்கப்புறமும் கேஷியர் கேட்டார் என்கிட்ட எப்படி காசு அனுப்புகிறேன் என்ன ஏதுன்னு. ஆனால் இங்கே வந்துட்டு ஏடிஎம்மு பேங்க் இதெல்லாம் எதுவும் கிடையாது. அதில் இருந்தால் தான் அது மூலமாக அவர் அக்கௌண்ட்டுக்கு நம்ம போட்டு விட்டோம்னா அவர் ஊருக்கு போட்டு விட்ருவார். இப்போ அந்த மாதிரி இல்லாததுனால இங்கே வந்துட்டு ஒரு கேரளாக்காரர், அவர் வந்துட்டு பேசுகிறது மலையாளி தான். அவங்க வந்துட்டு மலையாளி தமிழ் பேசினா எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது அவங்க பேசுகிறது. ஆனால் தமிழ் தான் பேசுகிறாங்க. அவங்க மூலமாக அனுப்பணும். கொஞ்சம் தூரம் இங்கே வந்து இப்போ அவருக்கு கொண்டு போயிட்டு கடை எங்கே இருக்குன்னு காமிச்சு விட்டுட்டு வருவோம். நம்மளால் முடிஞ்சால் நல்லா தான் செஞ்சுட்டு போவோமே 4 பேருக்கு. சரி, ஓகே, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவர் இப்போ வேலை முடிஞ்சு வந்தோடனே, இப்போ வேலை முடிஞ்சு வந்துடுவார். அவர் ஒரு 1/2 மணி நேரம் முன்ன பின்ன அவருக்கு. நம்மளுக்கு 8 மணிக்கு, அவருக்கு அதை இப்போ 8:50 ஆச்சு, இன்னும் காணும். இனிமேல் வருவார். குளித்த உடனே மூஞ்சி கொஞ்சம் பாலிஷ் ஆகிடுச்சு இல்லை. நம்ம எப்பயுமே அழகு தான்,
மனசு அளவில். நண்பர்களே பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஷார்ட்ஸ் போட்டிருந்தால இப்போ ஃபேண்ட்டு போட்டிருக்கேன். என்ன நடந்தது தெரியுமா? இங்கே ஃபஸ்ட்டு உட்காந்துருக்க மாதிரி டீ மாஸ்டருக்கு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். இப்படி வேர்த்து ஓடுது பாருங்க. டீ மாஸ்டருக்கு வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருந்தேன். ஓனர் திடீர்னு வந்து இவ்வளோ ரொம்ப கூட்டமாக இருக்குது, கொஞ்சம் வந்து உதவி பண்ணுங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. உடனே போயிட்டு ஃபேண்ட்டை மாற்றிட்டு வர சொன்னார். உடனே ஓடி போய் டக்குன்னு வந்து சொன்னார். உடனே ஓடி போய் ஃபேண்ட்டை மாற்றிட்டு வந்தேன். வந்தால் சுனாமி மாதிரி கூட்டம். கடையில் எவ்வளோ கூட்டம் இல்லை. நைட்டு ஃபுல்லாகவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, காடு சுருக்கி இருந்துச்சு இல்லை, அதனால தான் சரி வேலை கஷ்டமாக இருக்குன்னு போலன்னு நான் பார்த்தேன். கடையில் பார்த்தா May 1 விடிஞ்சிச்சு இல்லை. இந்த வீடியோ வந்துட்டு நேற்றுக்கு நாளுக்கு உண்டான வீடியோ, நேற்றுக்கு நாளுக்கு உண்டான தொடர்ச்சியில் தான் நம்ம இன்னும் இருக்கிறோம். இது தூங்கி எழுந்திரிச்சு திரும்ப May 1 நம்ம புதுசாக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இன்றைக்கி May 1 ஆச்சா, பப்ளிக் ஹாலிடே மலேசியாவில். உழைப்பாளர் இருக்கணும் இல்லையா, சாவடி வேலை. எப்படி சொல்கிறது, ஓடுது. ரொட்டி தோசை ஆர்டர் குமிச்சு கிடக்கு. என்னை போய்ட்டு ரொட்டி இந்த கோரிங்லாம் வந்து கிடந்தது. கோரிங்லாம் ஆர்டர் வந்து கிடந்தது. போய் போட சொன்னார், போய் போட்டேன். அப்பா சரியான அடி. கால் வேலை சுருக்கி இருந்துச்சா, ஒன்றும் முடியல, ரொம்ப கஷ்டமாக போச்சு. அப்புறமா அவரை கூட்டிகிட்டு போய் அவருக்கு அப்படி ஊருக்கு காசு அனுப்பி விட்டுட்டு அப்புறம் அங்கேருந்து வந்திருக்கோம். ஓனர் காசு கொடுத்தாரு, நான் வேண்டான்ட்டேன். ஏதோ ஒரு நேரம் உதவி பண்ணுறது தானே, கொஞ்ச நேரம், ஒரு 1/2 மணி நேரம் அது போல் ஒன்றுட்டாங்க. ஆனால் அந்த 1/2 மணி நேரமாக இருந்தாலும் ஒரு 3/4 மணி நேரம் இருக்கும். அதுக்கு காசு வாங்கலை, கொடுத்தாரு, வேண்டாங்க இல்லை எங்கள் படங்களில் இருக்கட்டும் அப்படின்ட்டு வந்துட்டேன். ஏதோ ஒரு நேரம் இக்கட்டான சுச்சுவேஷனில் உதவி பண்ணுறது தான். அப்புறம் தாரிக்குன்னு வரணும் இருக்கிறாரு, அவர் தான் கேஷியருங்க. அவர் வந்தார். அவர் வந்து இறங்கினோடனே நல்லா ஓகே. அவர் நல்லா, அவர் ஒரு 3 பேருக்கு அவர் ஒரு ஆள் சமம் அப்படி வேலை பார்ப்பார். உள்ள ஒரு ரொட்டி போடுவார், கோரையும் போடுவார், வெளியே சப்ளை பண்ண பார்ப்பார், ஆர்டர் எடுப்பார், தட்டு பாத்திரமும் எடுப்பார், கவுண்டரில் நின்று காசு வாங்குவார். அவர் தம்பி ஒருத்தர், அவர் தான் இப்போ ஊருக்கு போகிறார். அவர் தம்பி அவர் ஊருக்கு போகிறதுனால தான் இவர் காலையில் போயிட்டார். இப்போ நான் ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிறேன் ரொட்டி கோரிங்க்கு. ரொம்ப கஷ்டமாக போகுது. சாப்பிட போகும்போது அவர் இருந்தாருன்னா மாற்றி விடுவார், அவர் ரொட்டி கோரியும் போடுவார். அவர் ஆள் இல்லாதனால வளப்பா போகுது. சாவடி வேலை 3/4 மணி நேரமாக இருந்தாலும் பிரித்து மேஞ்சிட்டாங்க. ஓகே, இந்த நாள் முடிஞ்சிச்சு. இந்த நாள் எந்த ஒரு குடிபதிவும் இல்லாத ஒரு நாள் நான் கடந்துட்டேன். எனக்கு கால் சொல்லிக்கிருக்கு, ரொம்ப டயர்டாக இருக்கிறேன். எனக்கு நான் கையில் கொஞ்சம் காசு புழங்கினாலே எனக்கு குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்துச்சு. இன்றைக்கி குடிக்கலாம் அப்படின்ற எண்ணமும் வந்துச்சு. அதேமாரி என்னோடய இந்த யூடியூப் சேனலோட உதவினால், என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் என்னை சப்போர்ட் பண்ணக்கூடிய உங்களோட உதவியினால் நான் இந்த நாள் குடி இல்லாமல் ஒரு நாளாக நான் கடந்துட்டேன். ரொம்ப நன்றி உங்கள் எல்லாருக்கும், ரொம்ப நன்றி. ஓகே, இது போல தொடர்ந்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் செய்யக்கூடியது ஒரு நல்ல விஷயம், என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி நீங்களும் இருக்கணும்னு நினைங்க. காரணத்தை கொண்டும் இந்த போதை பாதைக்கு வந்துடாதீங்க. வந்துட்டிங்கன்னா மீளணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. இதை நான் பார்த்து பத்திரமா இருங்க. ஓகே, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுற ஆளுங்க லைக் பண்ணுங்கள். ஓகே, ஈரமாக இருக்குது. அப்படியே தண்ணி இதில் வந்து சொட்ட போகுது. இப்போ இதுதான் ரெஸ்டாரண்ட், மலேசியா ரெஸ்டாரண்ட்டோட ஒரிஜினல் முகம். அந்த லீவ் நாள், அந்த சனி ஞாயிறுலாம் அடி பிரித்து எடுத்துருவாங்க. நம்ம எதிர்பாராமல் திடீர்னு போய் மாட்டிக்கிட்டேன்ல, திடீர்னு நம்ம இழுத்து விட்டாங்கல்ல ஓனரு. நம்ம அங்கே நின்று களத்தில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இப்போ ஒரு ரொட்டி மாஸ்டர் காலைல வந்தார். அதே மாதிரி நான் காலைல ஃப்ரெஷ்ஷாக போயிருந்தேன்னா தூள் பறக்க விட்ருப்பேன். சரி, ஓகே, மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு நைட் 8 மணிக்கு.